முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நூல் உரிமை தொகையின்றி கருணாநிதியின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படுகிறது. தனியொரு மனிதரால் இவ்வளவு படைப்புகளை வழங்க முடியுமா எனும் வண்ணம் கருணாநிதி சாதனை படைத்துள்ளார். 76 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனங்களையும் 15 புதினங்களையும் 20 நாடகங்களையும் 15 சிறுகதைகளையும் 210 கவிதைகளையும் படைத்துள்ளார் என்று கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நேற்று அறிமுகம் செய்தார். பின்னர் பேசிய அவர், நமது முதல் மாநாட்டை நடத்த அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு, எப்போது என்று உங்களுக்கு கூடிய விரைவில் அறிவித்து விடுவேன். அதற்கு முன்னதாக நீங்கள் எல்லாரும் கொண்டாடி மகிழ்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இதுவரைக்கும் நமக்காக உழைத்தோம். இனி வருங்காலங்களில் நம்மை ஒரு கட்சி ரீதியாக தயார்படுத்திக் கொண்டு தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். புயலுக்கு பிறகு அமைதி, ஆர்ப்பரிப்பு இருப்பது போல நமது கொடிக்கு பின்னாடியும் ஒரு வரலாற்று குறிப்பு உள்ளது. நம்முடைய கொள்கைகள் என்ன, நமது செயல் திட்டங்கள் என்ன என்று சொல்லும் போது அன்றைக்கு கொடிக்கு பின்னாடி உள்ள விளக்கத்தையும் சொல்வேன் என்று கூறியுள்ளார். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். அதிமுக போட்ட பிச்சையில் 4 பாஜக எம்எல்ஏக்கள் கிடைத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருந்த நிலையில், அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறுகையில், பாஜக மட்டும் இல்லை என்றால் அதிமுக எதிர்க்கட்சியாக கூட இருந்திருக்க முடியாது. பாஜக ஓட்டுகளை மாநிலம் முழுவதும் அதிமுக வாங்கி உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்க பயணம் மேற்கொள்கிறார். இந்நிலையில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும். நேற்று மாலை அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியானது. அமைச்சரவையில் 3 புதியவர்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது என்றும், உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடமே கேட்டனர். அமைச்சரவையில் மாற்றம் என தகவல் வருகிறதே என்று நிருபர் கேள்விக்கு, எனக்கு தகவல் வரவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்தார். மேலும் அவர், நாணயம் வெளியீட்டு விழா மத்திய அரசின் விழா, அதை மாநில அரசு நடத்தியது. அமெரிக்காவில் முதலீட்டாளர்களுடன் சந்திப்பு உள்ளது. அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு திரும்பிய பிறகு அதன் முடிவுகளை கூறுகிறேன் என்றார். தமிழகத்தில் இதுவரை யாருக்கும் குரங்கு அம்மை நோய் கண்டறியப்படவில்லை. புதிதாக கண்டறியப்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்தி கொரோனா காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணியருக்கு சென்னை விமான நிலையத்தில் குரங்கு அம்மை நோய் பரிசோதனை செய்யப்படுகிறது. இதுகுறித்து அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், வெளிநாடுகளில் இருந்து சென்னை வரும் விமான பயணியரை பரிசோதிக்க மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் கருவி நிறுவப்பட்டுள்ளது. பயணியர் யாருக்காவது காய்ச்சல் மற்றும் தொற்று நோய் அறிகுறி இருந்தால் இந்த கருவியில் சிவப்பு விளக்கு எரியும். ஒரு எச்சரிக்கை அலாரமும் ஒலிக்கும். அறிகுறிகள் யாருக்கும் இல்லை எனில் பச்சை விளக்கு எரியும். சிவப்பு விளக்கு இருந்தால் உடனடியாக மருத்துவ குழுவினர் அப்பயணியை தனிமைப்படுத்தி முதலுதவி சிகிச்சை அளித்து பரிசோதிப்பர். தேவைப்பட்டால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றும் சிகிச்சை அளிக்கப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருச்சி அரசு மருத்துவமனை, மதுரை அரசு மருத்துவமனை ஆகிய 4இல் 10 படுக்கைகளோடு சிறப்பு வார்டுகள் நேற்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. தமிழகத்தில் இதுவரை யாருக்கும் குரங்கு அம்மை நோய் கண்டறியப்படவில்லை. புதிதாக கண்டறியப்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்தி கொரோனா காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை மேற்கொள்ளப்படும். அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களும் பரிசோதிக்கப்படுவர்.
மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியில் இருந்த பயிற்சி பெண் டாக்டர் ஒருவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு நேற்று தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பயிற்சி டாக்டர் கொலை குறித்து முதலில் விசாரித்த கொல்கத்தா போலீசாரும் இதனை அடுத்து விசாரணையை மேற்கொள்ள தொடங்கிய சிபிஐயும் சுப்ரீம் கோர்ட்டில் தங்கள் அறிக்கைகளை தாக்கல் செய்தனர். அப்போது பேசிய தலைமை நீதிபதி சந்திரசூட் போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என அறிவுரை வழங்கினார். ஏழை மக்கள் பாதிக்கப்படுவதை கவனிக்காமல் இருக்க முடியாது. கொல்கத்தா டாக்டர் படுகொலையை கண்டித்து போராட்டம் நடத்தும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபடும் டாக்டர்கள் பணிக்கு செல்வதை உறுதி செய்ய வேண்டும். மனிதாபிமானமற்ற முறையில் டாக்டர்கள் 36 மணி நேரத்திற்கும் மேலாக வேலை வாங்கப்படுகின்றனர். டாக்டர்களின் பணி நேரத்தை ஒழுங்குபடுத்துவது குறித்து குழுவினர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். அப்போது பயிற்சி மருத்துவர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தேவதத் காமத் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட தேசிய பணிக்குழுவில் பயிற்சி டாக்டர்கள் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அந்த கோரிக்கை ஏற்கப்படுவதாக தலைமை நீதிபதி அறிவித்தார். இந்நிலையில் பெண் டாக்டர் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் டாக்டர்கள் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டாக்டர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்களின் கோரிக்கைகள் தொடர்பான முன்னேற்றங்கள் மற்றும் எங்களின் கவலைகள் சுப்ரீம் கோர்ட்டால் நிவர்த்தி செய்யப்படுவதை கருத்தில் கொண்டு வேலை நிறுத்தம் நிறுத்தப்படுவதாக இதன் மூலம் அறிவிக்கின்றோம். எங்களது அனைத்து கடமைகளையும் மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ளோம். ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சமீபத்தில் நடந்த அசம்பாவிதம் நம் நாட்டில் டாக்டர்கள் பணிபுரியும் வருந்தத்தக்க நிலையை எடுத்து காட்டுகிறது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலை 8 மணி முதல் சேவைகளை மீண்டும் தொடங்குமாறு அனைவரையும் கேட்டுக் கொண்டுள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவரிடமிருந்து செலவுக்கு மாதம் 6,16,300 ரூபாய் ஜீவனாம்சம் பெற்றுத்தர கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பெண்ணிடம், தனியாக வாழ உங்களுக்கு இவ்வளவு செலவுகள் தேவையா? பணம் வேண்டுமென்றால் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என நீதிபதி காட்டமாக தெரிவித்தார். கணவரிடம் இருந்து விவாகரத்து கோரும் மனைவி தன்னுடைய மற்றும் தன் குழந்தைகளின் வாழ்வாதாரத்திற்காக அடிப்படை தேவைகளை கணக்கிட்டு குறிப்பிட்ட தொகையை ஜீவனாம்சம் கேட்பது இயல்பானது. மனைவி கேட்கும் தொகையை அப்படியே கொடுக்க நீதிமன்றமும் சம்மதிக்காது. மனைவியின் கோரிக்கையில் அடிப்படை தேவைகளுக்கான தொகை, கணவரின் சம்பளம் ஆகியவற்றை கணக்கிட்டு குறிப்பிட்ட தொகையை ஜீவனாம்சம் கொடுக்க உத்தரவிடும். ஆனால் கர்நாடகாவை சேர்ந்த ராதா முனுகுந்தலா என்ற பெண் தனக்கு மாதம் 6,16,300 ரூபாய் ஜீவனாம்சம் வழங்க தன் கணவருக்கு உத்தரவிட கோரி அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு ஆகஸ்ட் 20 விசாரணைக்கு வந்தபோது பெண்ணின் மனுவை பார்த்து நீதிபதி அதிர்ச்சி அடைந்தார். இவ்வளவு தொகையை கேட்பது என்ன நியாயம் என கேட்ட நீதிபதியிடம் பெண்ணின் தரப்பு வழக்கறிஞர் 6,16,300 ரூபாயை நியாயப்படுத்தும் விதமாக செலவுகளை பட்டியலிட்டார். அதன்படி செருப்பு, ஆடைகள், வளையல் மற்றும் மற்ற பொருட்கள் வாங்க மாதந்தோறும் 15,000, வீட்டில் உணவு சமைத்து சாப்பிட 60,000, உணவகம் உள்ளிட்ட வெளியிடங்களில் உணவுக்கு சில ஆயிரங்களும், முழங்கால் வலி மற்றும் பிசியோதெரபி சிகிச்சை, மருத்துவ செலவுக்கு 4 முதல் 5 லட்சமும் என மாதத்திற்கு 6,16,300 ரூபாய் தேவைப்படுகிறது. அந்த தொகையை கணவர் வழங்க வேண்டும் என ராதா தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். இதனை கேட்டதும் கோபமடைந்த நீதிபதி, குடும்ப பொறுப்புகள் எதுவும் இன்றி தனித்து வாழும் பெண்ணுக்கு இவ்வளவு செலவுகள் தேவையா? அவருக்கு பணம் வேண்டும் என்றால் சம்பாதிக்க சொல்லுங்கள். கணவரிடம் இருந்து இதனை எதிர்பார்க்க வேண்டாம். உங்களின் அடிப்படை தேவைக்கு மட்டும் என்ன பணம் வேண்டுமோ அதனை கேளுங்கள். பெண்ணிடம் சண்டையிட்டு பிரிந்ததற்காக இவ்வளவு பணத்தை தர வேண்டும் என்று கணவருக்கு தண்டனை தர முடியாது. கோரிக்கைகளை மறுபரிசீலனை செய்யாவிட்டால் மனு தள்ளுபடி செய்யப்படும் என எச்சரித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீருக்கு வரும் செப்டம்பர் 18, செப்டம்பர் 25, அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் குறித்து முக்கிய முடிவு எடுக்க ஸ்ரீநகரில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரஸ் கூட்டம் போட்டது. ராகுல், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கார்கே, ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் நம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். வரவிருக்கும் தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் மக்கள் எங்களுடன் நிற்பார்கள் என்று நம்புகிறோம். தேர்தலை எங்கு, எப்போது துவங்க வேண்டும் என்பதை பாஜக தான் தீர்மானிக்கிறது. அவர்கள் எங்களை குறிவைக்கின்றனர். பாஜகவுக்கு எதிராக போராடும் ஒரே நபர் ராகுல். நாட்டை காப்பாற்றவும் உரிமைகளுக்காகவும் உங்களுடைய ஓட்டுகள் எங்களுக்கு தேவை என்றார்.
போலாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் டொனால்ட் டஸ்கை சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பிறகு இருநாட்டு தலைவர்களும் கூட்டாக நிருபர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, ஐரோப்பிய யூனியன் மக்கள் தொகைக்கு இந்தியாவில் தினசரி நடக்கும் UPI பரிமாற்றம் சமமாக உள்ளது. உக்ரைன் போரின் போது இந்திய மாணவர்களை மீட்க போலாந்து செய்த உதவியை இந்திய மக்கள் மறக்க மாட்டார்கள். உணவு பதப்படுத்துதலில் போலாந்து உலக அளவில் முன்னிலையில் உள்ளது. இந்த தொழிலுடன் தொடர்பில் உள்ள போலாந்து நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் துவங்க வேண்டும். நீர் மேலாண்மை, கழிவு பொருட்கள் மேலாண்மை, நகர்ப்புற கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியாவில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. அடுத்த ஆண்டு ஐரோப்பிய யூனியன் தலைவர் பதவியை போலாந்து ஏற்க உள்ளது. இதன் மூலம் இந்தியா ஐரோப்பிய யூனியன் உறவு வலுப்பெறும். உக்ரைன் போர் மற்றும் மேற்கு ஆசிய மோதல் அனைவருக்கும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. போர்க்களத்தில் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது என்பதில் இந்தியா உறுதியாக நம்புகிறது. எந்த பிரச்சனையிலும் அப்பாவி மக்கள் உயிரிழப்பு ஒட்டுமொத்த மனிதநேயத்திற்கும் இழப்பாகிவிடும். இந்த விவகாரத்தில் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படவும் ஒத்துழைப்பு வழங்கவும் இந்தியா தயாராக உள்ளது என்று கூறினார். நுழைவுத் தேர்வில் வெல்ல பயிற்சி, வேலைக்கான நேர்முக தேர்வில் பயிற்சி என எவ்வளவோ விஷயங்களை பார்த்திருப்போம். ஆனால் கொள்ளையடிக்க கற்றுக்கொள்ள பயிற்சி அளிக்கப்படுகிறது என்றால் நம்ப முடிகிறதா? மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் அப்படி ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு சிறு வித்தியாசம். எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்கு தான் இங்கு பயிற்சி தரப்படுகிறது. ராஜ்கர் மாவட்டத்தில் கடியா, குல்கேடி, ஹல்கேடி என்ற கிராமங்களில் இந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. தலைநகர் போபாலில் இருந்து 117 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிராமங்களில் இந்த நிலை காணப்படுகிறது. 12 வயது சிறார்களுக்கு கொள்ளை, திருட்டு பயிற்சிகளை அவர்களது பெற்றோர்கள் அளிக்க ஏற்பாடு செய்கின்றனர். பயிற்சிக்காக கை தேர்ந்த திருடர்கள், கொள்ளையர்கள் யார் உள்ளனர் என்பதை அறிந்து அவர்களிடம் ரூபாய் 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை பணத்தை கட்டணமாக கொடுத்து பயிற்சிக்கு அனுப்புகின்றனர். அவர்களுக்கு பிக் பாக்கெட், செயின் பறிப்பு, வீடு புகுந்து கொள்ளை, கூட்டமாக உள்ள விழாக்கள், கோயில்கள், திருமண நிகழ்வுகளில் எப்படி கொள்ளையடிப்பது என்பதை கற்றுத் தருகின்றனர். பயிற்சியும் கொடுத்து அவர்களை கொள்ளையடிக்க அனுப்பும் கொள்ளையர்கள் அதில் வரும் பணத்தில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரை கொள்ளையடித்து தந்த சிறார்களின் பெற்றோர்களுக்கு வெகுமதியாக தருகின்றனர். இந்த கிராமங்களில் இருந்து அண்மையில் பயிற்சி பெற்ற ஒருவர் ஹைதராபாத்தில் தொழிலதிபர் இல்ல திருமணத்தில் கைவரிசை காட்டி கிட்டத்தட்ட ரூபாய் 1.5 கோடி மதிப்புள்ள நகைகள், ரூபாய் 1 லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை அள்ளி சென்றிருக்கின்றார். சம்பவத்தை கச்சிதமாக அரங்கேற்றிவிட்டு பணம், நகையுடன் சொந்த ஊரான கடியாவுக்கு எஸ்கேப் ஆகியுள்ளார். பின்னர் அங்கிருந்து நேராக கன்வர் எனப்படும் சிவ யாத்திரையில் கலந்து கொண்டு போலீசாரை திக்குமுக்காட வைத்துள்ளார். சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு சென்று குற்றவாளிகளை பிடிக்க செல்வது போலீசாருக்கு சவால் நிறைந்த பணியாக இருக்கிறது. அந்நியர்கள் அல்லது காவல்துறை சம்பந்தப்பட்ட நபராக இருப்பின் அவர்களை செல்போன் கேமராவில் போட்டோ எடுத்து ஊரில் உள்ள அனைவருக்கும் அனுப்பி உஷார்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக ஊருக்குள் இருக்கும் பெண்களுக்கு இது ஒரு தலையாய பணியாகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட சிறார்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று திருட்டு, கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு உள்ளதாக கூறும் போலீசார் போதிய கல்வி அறிவு இல்லாததே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கின்றனர்.